ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு வானதியை ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இப்போ தான் மனசு மாறி பாண்டிக்கு வானதியை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பாண்டி வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்துடட்டும், நாம் வேணா முன்னாடி போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரன்கிட்ட சொல்லவும் சோழன் இருந்துட்டு ஆமான்னு, ஏன்னா நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. ஏற்கனவே வானதி சும்மா சும்மா பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ நல்ல நேரத்துக்கு நம்ம போகலன்னா கண்டிப்பாக மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை தானே வரும். அதனால தானே நானும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பா, நீங்கள் 2 பேருமே சொன்னால் அதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட வீட்டுக்கு நம்ம சேரன், நிலா, சோழன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. என்னென்னு நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, பாண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கவும், இல்லைப்பா நாங்களும் பாண்டிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, அவன் ஃபோனு இன்னும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. சரி நல்ல நேரம் போயிடுறதுக்குள்ளே நம்மளே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். பாண்டி ஃபோன் பண்ணாக்கு நாங்கள் இப்படியே வர சொல்லிடுறோம்மா, இப்போ நிச்சயதார்த்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இல்லாத போது எப்படி நிச்சயதார்த்தம் செய்ய முடியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வானதியோட மாமா வசந்த் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியும் நேராக வானதியோட வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற தட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டி விடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.